நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். தம் நீதியை வெளிப்படுத்தினார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 98. இந்த திருப்பாடலை என்த்ரோன்மென்ட் ஹிம் என சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். அதாவது கடவுளை அரசராக பாவித்து அந்த அரசரை புகழ்ந்து பாட அழைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. மொத்தம் 9 இறைவசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து இஸ்ரேல் மக்களை கடவுளை புகழ்ந்து பாட அழைக்கக்கூடிய இறைப்பாடலாகவும், 4 முதல் 6 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் கடவுளை புகழ மற்ற இனத்தாரை, பிற இனத்தாரை அழைக்கக்கூடிய இறைவசனங்களாகவும், 7 முதல் 9 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இந்த உலகில் உள்ள படைப்புகள் அனைத்துமே கடவுளை புகழ வேண்டுமென அழைக்கக்கூடிய ஒரு இறைவசனங்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலானது இந்த திருப்பாடலுடைய முதல் பகுதியும் 2ஆம் பகுதியின் முதல் வசனத்தை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலுடைய முதல் வரியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரை புகழ ஒரு வாய்ப்பு. எப்படி என்ன சொன்னால், புதியதொரு பாடல் வழியாக ஆண்டவரை நாம் புகழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் இறைவனை புகழ்ந்து நாம் பாடிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லுவது, இன்னும் புதிய ஒரு பாடல் வழியாக ஆண்டவரை பாடுங்கள். என்னென்னு சொன்னால், அவர் செய்த நன்மைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அவருக்கு எத்தனை பாடல்கள் பாடி அவரை புகழ்ந்தாலும் ஒருபோதும் அவர் செய்த நன்மைக்கு ஈடாகாது. அதனால்தான் புதியதொரு பாடல் பாடி ஆண்டவரை புகழுங்கள் என்கிற வார்த்தையோடு இந்த திருப்பாடல் வசனம் துவங்குகிறது. பிரியமானவர்களே, அவர் அதற்கான காரியத்தை சொல்கிறது. முக்கியமாக சொல்லுகிறார், ஏன் அவரை புகழ வேண்டும், ஏன் அவருக்கு புதியதொரு பாடல் பாட வேண்டும் என சொன்னால், அவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார். கடவுள் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்க்கிற பொழுது நாம் அவரை புகழ்வதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே நமக்கு நீதியை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் மெய்மறந்து போகிறார். கடவுள் செய்த எல்லா காரியங்களையும், எவ்வளவு அற்புதமான காரியங்களையும் நினைத்து பார்க்கிறார். எப்படி பிற இனத்தார்னா யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் எவ்வளவு அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த அடிமைத்தலையிலிருந்து அவர்கள் மீட்டு கொண்டு வருகிற பொழுது மோசே வழியாக ஆண்டவர் இந்த பாலை நிலத்திலே மக்களை வழிநடத்தி வருகிற பொழுது இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலிலே மேக தூணாகவும் இருந்து அவர்களை உடனிருந்து பராமரித்து பாதுகாத்து வழி நடந்தார். அவர்களுக்கு பசியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு மன்னாவையும் காடையும் உணவாக கொடுத்தார். தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது பாறையை உடைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். இப்படி அவர்களோடு துணையாக இருந்து அவர்கள் வழிநடத்திய ஆண்டவரை புகழ இந்த திருப்பாடல் ஆசிரியர் மீண்டுமாக அழைக்கிறார். அவர்கள் அடிமைத்தலையில் இருக்கிற பொழுது அந்த அடிமைத்தலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த பிற இனத்தார் அவர்களை துரத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்களை ஆழ்கடலில் மூழ்கடித்து கடலில் இருந்து கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை உருவாக்கிய கொடுத்த ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர்
அதோ ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார், வாருங்கள் அவரை புகழ்வோம் என்று அழைப்பது எவ்வளவு உகந்ததாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் அருளிய விடுதலை அனைவரும் கண்டனர் அப்படின்னு சொல்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, கடவுளிடம் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றும் செய்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனம். எனவே இன்றைய நாளிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் எத்தனை முறை கேட்டிருக்கிறார்? நீங்கள் எத்தனை முறை கடவுளுடைய அருட்கரம் உங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள்? இந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் என்னை விட்டு அகன்று போகவில்லை, ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்தார், ஆண்டவர் எனக்கு அருகாமையில் இருந்து எனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை வியத்தகு செயல்களை ஆண்டவர் செய்திருக்கிறார்? அந்த ஒவ்வொரு செயல்களையும் எண்ணி பார்த்து கடவுளை புகழ, கடவுளை ஆர்ப்பரித்து கொண்டாட, கடவுளுக்கு நன்றி பாடல் பாட இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க திருப்பாடல் ஆசிரியரை போல கடவுளை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிக்க தயாரா? ஜெபிப்போம். எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, இஸ்ரேல் மக்களுக்கு ஏராளமான வியத்தகு செயல்கள் வழியாக அவர்களை நீர் பாலைவனத்தில் வழிநடத்தி வந்தீர். அதை போலவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் எவ்வளவோ பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த தருணத்தில் எங்களுக்கு அருகாமையில் வாசம் செய்யக்கூடியவராக, எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் அண்டி வராதபடி எங்களை சூழ்ந்து நின்று நீர் காத்திருளினீர். ஆனால் பல வேளைகளிலே அவையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்காமல் உமக்கு நன்றி சொல்லாமல் கடந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றவர்களாக இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமாக எங்களோடு அருகாமையில் இருந்து வாசம் செய்யக்கூடியவராக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி 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 என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நன்றியை ஏற்றருளும். ஆமேன்.